ஹலோ எவ்ரிவன். நீங்க என்ன சொல்ல போறேன்னா, பெண்களும் இருதயமும் அந்த தலைப்புல உங்ககிட்ட நான் பேச போறேன். ஹார்ட் அட்டாக் ஆம்பளைங்களுக்கு தான் வருமா, பெண்களுக்கு வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்கள் தான் நிறைய பேரு ஹார்ட் அட்டாக்னா என்னது, மாரடைப்பு, அதனால சாகுறாங்க. பெண்களுக்கு வந்து அப்படி ரொம்ப ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் பெண்களும் அந்த ஹார்ட் அட்டாக், அந்த மாரடைப்பு வியாதியால பாதிக்கப்படுற வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இல்லாமலாம் இல்லை. எத்தனையோ பெண்கள் அந்த மாரடைப்பால் சாகுறதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம்? பெண்களுக்கு எந்த மாதிரி இறுதிய கோளாறுகள் வருகிறது, எப்படி அந்த மாதிரி மாரடைப்பு வருது, அத மாரடைப்புனால வர்ற உயிர் இழப்பு எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத பெண்களுக்காக நான் சொல்ல போறேன். பெண்களும் ஆண்களும் ஒன்னா அந்த உடற்கூறு அமைப்புலன்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. பெண்களுக்கு சில தனித்தன்மை வாய்ந்ததா இருக்காங்க. அவங்களோட இதயத்தோட வெயிட் பாத்தீங்கன்னா கம்மி தான். அந்த இதயத்தோட திக்னஸும் பாத்தீங்கன்னா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி. அப்புறம் இதயத்துக்கு போறது யாரு? ரத்தம். அந்த ரத்தத்துல இருக்கிறதோ சிவப்பு ரத்த அணுக்கள், அதனோட அளவுமே ஆண்களோட பெண்களுக்கு கம்மி தான். பட் ஒரே ஒரு முக்கியமானது என்னன்னா, பெண்களுக்கு 2 ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான். அது ஓரளவுக்கு பெண்களுக்கு அந்த மாரடைப்பு வர்றத கொஞ்சம் தடுக்குது. அது எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீர்த்து நிக்கிற வரைக்கும் தான், அந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்மளும் ஆண்கள் மாதிரி அந்த மாரடைப்பு வியாதி வர்றதுக்கு நம்மளோட உடல் வாக்குகள் வந்து ஒருமிச்சு போயிடுது. அவங்க மாதிரி நமக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சோ இது மாரடைப்புனா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தோணும்னா, இருதயத்துக்கு ரத்த குழாய்கள் 2 பெரிய ரத்த குழாய்கள் போகும். அந்த பெரிய தமனியில தான் வரும். அதுல போற ரத்தம் இருதயம் பார்க்க 24 மணி நேரமும் சுருங்கி வருது. அதுக்கு சக்தி வேணும்ல. அந்த சக்தி எதுல கிடைக்குதுன்னா அந்த ரத்த ஓட்டத்தின் மூலமா தான் கிடைக்குது. அந்த இதயத்துக்கு தேவையான சத்தை கொடுக்க முடியாம அந்த ரத்த ஓட்டம் தடைபடும் போதுதான் இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு 50% மேல போச்சுன்னா இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 80, 90, 100 சடனா ஹார்ட் அட்டாக்ல டெத் ஆகிட்டாங்க, மாரடைப்பு வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இமீடியட்டா பெரிய அடப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து வேகமான ஒரு டெத், சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு வர மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். சோ பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி இருதய கோளாறுகள் இருக்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சு வலி வரும். சில நேரங்கள்ல அந்த நெஞ்சு வலியை மிஸ் பண்ணிடுவாங்க. சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். மாரடைப்பு வர்றதே தெரியாம மாரடைப்பு வர்றது. அதனால நிறைய பேர் எதனால இறந்தாங்க நம்ம அப்படின்னே தெரியாது. தட்ஸ் கால்ட் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். என்னன்னா, அவங்களுக்கு அந்த நெஞ்சு ஒலியே தெரியாது. சக்கரசத்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது ஒண்ணுமே தெரியாம அறிகுறியே இல்லாம வந்து போயிடுவாங்க. சக்கரசத்து இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற என்ன மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் தெரியும்னா, நெஞ்சு வலிக்கும். சில நேரம் பெண்கள் என்னன்னா மார்புக்குள்ள வலிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒரு வித்தியாசமான வேர்வு இருக்கும், மூச்சு வாங்குற தன்மை இருக்கும், படுத்தா மூச்சு வாங்கும், படபடபடன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், கழுத்துக்குள்ள வலிக்கும், தாடையில வலிக்கும், பல்லுக்குள்ள வலிக்கும், இந்த முதுகெலும்பு பக்கமும் வலிக்கும், இந்த பின்பக்க கழுத்துக்குள்ளேயும் வலிக்கும், கையோட சேர்ந்து வலிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அஜீரணம் போன மாதிரி இருக்கும். இருதயத்தோட கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்டொமக்கு, நம்மளோட வயிறு பகுதியோட தொடர்புடையதா இருக்கும். இங்கே ஏதாவது அந்த ரத்த ஓட்டம் குறையும் போது இருதயத்தோட கீழ் பகுதிக்கு வலது பக்கம் கருமுறையாற்றி போகும். அதுல ஏதாவது கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு செஸ்ட் பெயின் தெரியாது, படபடப்பு தெரியாது, வேர்க்காது. அவங்களுக்கு தெரியுறதுல என்ன தெரியுமா, விக்கல் இருக்கும், வாந்தி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அஜீரணம் கோளாறு மாதிரி இருக்கும். அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் ஹார்ட் அட்டாக்கோட ஒரு அறிகுறி. சோ வேற என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூக்கம் இல்லாத தன்மை இருக்கலாம், பசி இல்லாத தன்மை இருக்கலாம், அசதியா வரலாம், ஈஸி பெடிகபிலிட்டி, அவங்களால வேலை ரொம்ப செய்ய முடியாது, சோர்வு வரும், படுத்து எழுந்த தரசுக்கும், நிறைய சொல்லிக்கிட்டே போனோம். அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரி, எந்த பெண்கள் எல்லாம் அப்படி பாதிக்கப்படுறாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பார்த்து, ரொம்ப குண்டா இருக்கிறவங்க. குண்டு ஆகும்போது என்ன ஆகுது, அவ்வளவு பெரிய உடம்புக்கும் ரத்த ஓட்டம் வேணும். இந்த இருதயம் லேசா அந்த கொழுப்பு அந்த ரத்த குழாய்ல படிய ஆரம்பிக்கும் போது ரத்த ஓட்டம் குறையும் போது, அதனால பம்ப் பண்ணி அவ்வளவு பெரிய உடம்புக்கு அதுக்கு என்ன செய்ய முடியல, பிளட் அனுப்ப முடியல. அதனால திணறுது. ரொம்ப குண்டா இருக்கிறவங்க. அடுத்து யாருன்னா முக்கியமானது என்னதுன்னா சக்கரை வியாதி தான். இப்ப வந்து தற்போதைய உலகில 5 டெத் ஆச்சுன்னா 4 டெத்த நம்மளால இந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து இந்த மாரடைப்புனால வந்து சாக நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட WHO ஸ்டடி சொல்லுது. 3 பேர் இறந்தாங்கன்னா
அது ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு பயமுறுத்துற வியாதி. நம்முடைய ஆரம்பத்தில் படிக்கும்போது பாத்தீங்கன்னா வார்டு ஃபுல்லா வேற ருமாட்டிக் ஃபீவர்னால வர இறுதி கோளாறு பெண்களுக்கு பார்த்தேன். இப்ப இந்த சக்கரை சத்து இருக்கிறதுனால இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற கரோனரி ஆர்டரி டிசீஸ் நிறைய லேடிஸ் அஃபெக்ட் ஆகி வார்டு ஃபுல் நிறைஞ்சிருக்காங்க. ஸோ அப்ப முக்கிய பங்கு வைக்கிறது சக்கரை சத்து. சக்கரை சத்து ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 13 மடங்கு அந்த ஹார்ட் அட்டாக் வர்ற வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ ஒபிசிட்டி, ரொம்ப குண்டா இருக்கக்கூடாது. அப்படி என்ன பண்ணலாம்? சாப்பாடு, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்ல கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரணும். அது ஒண்ணுதான் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்கணும். கண்டிப்பா ஒரு கீரை, காய்கறி நிறைய வச்சு சாப்பிடணும். எல்லா நேரமும் 3 வேளைக்கும் சொத்தை சாப்பிடுறது, மிச்சம் மீதியை சாப்பிடுறது. பெண்களுக்கே கொடுக்குற ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா மிச்சம் மீதியை சாப்பிடுற டஸ்ட்பின் என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம சமைக்கணும், மிச்சம் மீதி கீழே குப்பையில போட முடியாதுல்ல. நம்ம சாப்பிடணும், மிச்சம் மீதி சாப்பிட்டே நிறைய பெண்கள் என்ன செஞ்சிடும்? குண்டு அடிச்சிடும். ஸோ குண்டாகாம பார்த்துக்கணும் உடம்ப. சாப்பாட்டு முறையில கொஞ்சம் ஹெல்த்தியா நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய கிரீன்ஸ் அப்படி சாப்பிட்டுட்டு ரைஸோட அளவு குறைச்சிக்கணும். 3 வேளைக்கு ரைஸ் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் மாடிஃபைடா ஏதாவது வெஜிடபிள் மட்டும் வச்சுட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் கட்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதி. நான் சொன்னேன், இப்ப சக்கரை வியாதிங்கிறது உலகிலேயே நம்ம இந்தியாவிலதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா இருக்கும். என்ன காரணம்? அதுவும் ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் தான். சக்கரை வியாதியை வராம நீங்க பாத்துக்கணும். அப்ப என்ன செய்யணும்? 3 வெள்ளையை போடக்கூடாது இல்லையா? சுகர் சாப்பிடக்கூடாது, நிறைய மாவுச்சத்து பொருட்கள் சாப்பிடக்கூடாது. அடுத்து சால்ட்டுமே சொல்லுவாங்க. பெண்கள் அந்த தீட்டு நின்ற உடனே அவங்களுக்கு அந்த சோடியம் சென்சிட்டிவிட்டி, அந்த உப்பு சத்தோட சென்சிட்டிவிட்டி அதிகம். ஸோ கொஞ்சம் நீங்க உப்பு சேர்த்தாலுமே அந்த ப்ரெஷரை உண்டாக்குற தன்மையில வந்துடும். இந்த வெள்ளை பொருட்கள் எல்லாம் நம்ம அதுல என்ன செய்யணும்? உணவு பழக்கங்கள்ல ஒதுக்கிடணும். ரொம்ப சீனி போட்டு காஃபி குடிக்கிறது, நிறைய பேர் சோத்த திங்கிறாங்களோ இல்லையோ 10 கப் 20 கப் காஃபி டீ குடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ உடம்பு குண்டாகாம பார்த்துக்கணும், சுகர் வர விடாம பார்த்துக்கணும். சுகர் வராம இருக்கிறதுக்கும் நம்மளோட உணவு பழக்க வழக்க மாற்றங்கள், நல்ல ஒரு எக்ஸசைஸ், கண்டிப்பா சுகர் வராம பார்த்துக்கணும். ப்ரெஷர் வராம பார்த்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கணும். பெண்களுக்கே ஒரு இது என்ன, நிறைய பெண்கள் வெளியுமே வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கும் பார்க்கணும், சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அப்படி நிறைய ஸ்ட்ரெஸ் நமக்கு நிறைய ஒரு ஒரு மன அழுத்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதுவும் வந்து இதய கோளாறு அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. தூக்கம் இல்லாத தன்மை, அப்புறம் நம்ம மாசமா இருக்கும்போது வர ப்ரெஷரு, வர சுகரு, அது கூட நிறைய பெண்களை வந்து வயசு ஆகும் போது சக்கரை வியாதி, ரத்த கொதிப்புலாம் வருது, உந்தி தள்ளுது. ஸோ இப்ப பெண்களாக நீங்க நல்லா இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்ப பயமுறுத்திட்டு இருக்கிற சக்கரை வியாதி வராம பாத்துக்குங்க, பயமுறுத்திட்டு இருக்கிற ரத்த கொதிப்பு வராம பாத்துக்குங்க. இந்த 2 வராம நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட இதயத்தை நீங்க பாதுகாத்துக்கலாம், மாரடைப்பு வராம பாத்துக்கலாம். உடம்ப கரெக்டான வெயிட்டை நீங்க வச்சுக்கோங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களை முதல்ல நீங்க பாத்துக்கங்க. மத்தவங்களை பாக்குறத விட கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்ல ஒரு வாக்கிங், நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷன்ல வச்சுக்கோங்க. மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிடாதீங்க. 3 வேளைக்கு ரைஸ் உட்காந்து சாப்பிடாதீங்க. நிறைய வெஜிடபிள் சாப்பாடுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வேலையெல்லாம் பார்த்து குறைச்சிட்டு தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க, டிப்ரெஸ் ஆகாதீங்க. இப்படி எல்லாம் பெண்கள் நல்லா நீங்க உங்க உடம்பு நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா சுகர் வர்றதை தவிக்கலாம், ப்ரெஷர் வர்றதை தவிக்கலாம், டென்ஷன் ஆகுறத தவிக்கலாம், உடம்பு நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். கண்டிப்பா உங்க ஹார்ட்டையும் நீங்க பாத்துக்கலாம், ஹார்ட் அட்டாக் வராம பாத்துக்கலாம். எப்படிங்களா? பெண்களுக்கு என்னோட விஷஸ், கண்டிப்பா உங்க ஹார்ட்டை நீங்க பாத்துக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் கண்ணு, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கு. உங்க குடும்பமே நல்ல பிரைட்டா இருக்கணும்னா நீங்க நல்லா இருந்தாதான் இருக்க முடியும். ஸோ உங்க இதயத்தை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. தேங்க்யூ.